ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக என்ன செய்ய போகிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் லன்ச்சு செய்யலை, பசிக்கலன்னு சொல்லிவிட்டு அதையே சில்லி போடலான்னு சொல்லிவிட்டு ஒரு 4 நாளாக ஒரு காளானை 4 நாளாக கட் பண்ணிவிட்டு ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கினோம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை போட்டு உப்பு எல்லாமே அதிலே இருக்கும். ஜஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சால் மட்டும் போதும். ஆல்ரெடி காளானில் தண்ணி இருக்கிறனால நம்ம தண்ணி தெளித்தோம்னா ரொம்ப தண்ணி இதாயிரும். லைட்டாக தெளித்து மசாலா அந்த காளான் மேலே படுற மாதிரி போட்டால் போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா காய வச்சுட்டு, இப்போ இந்த பிசைஞ்சு வச்சிருந்த காளானை அதில் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். ரொம்ப தீ அதிகமாக இருந்துச்சுன்னா கருகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கணும். நான் எப்போயுமே எப்படி பொரிப்பேன்னா, அப்படியே எடுத்து டைரெக்டாக போட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பட்டுருமான்னு பயம். அதனால் ஸ்பூனில் தான் எடுத்து போடுவேன். ஒவ்வொன்றா போடுவேன். இல்லைன்னா ஒரு 2 எடுத்து போடுவேன். கையில் மட்டும் போட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் எப்போயுமே சரி, எதாக இருந்தாலும் இந்த வாழைக்காய் பஜ்ஜினா மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போட்டுருவேன். மற்றதெல்லாம் ஸ்பூனில் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக தான் வேலை பார்ப்பேன் நான். கையில் எண்ணெய் பட்டுருச்சுன்னா நமக்கு தான் ரொம்ப பிரச்சனைன்றனால நான் எப்போயுமே ஸ்பூனில் தான் போடுவேன். இப்போ எல்லா காளானையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த டைம் எப்படி நான் பொரிச்சேன்னா, எப்போயுமே சும்மா மிக்ஸ் போட்டு அப்படியே பொரிச்சிடுவேன். இந்த டைம் லைட்டாக மேலே லெமன் போட்டு பிழிஞ்சோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.